ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப அட்டை முன்னுரிமை பட்டியலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக நம்மளே இன்டர்நெட் மூலமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எப்படி செக் பண்ணுறது, இது நான் செக் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முன்னுரிமை பட்டியலில் இருந்துச்சுன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கவர்மெண்ட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் முன்னுரிமை பட்டியலில் உங்களுடைய குடும்ப அட்டை எண், அதாவது உங்களோட குடும்ப அட்டை லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ குடும்ப முன்னுரிமை பட்டியலில் உங்களோட நேம் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது, உங்களோட கார்டு வந்து முன்னுரிமை பட்டியலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள்கிட்ட மொபைல் இருந்துச்சு அப்படின்னா மொபைல்லையும் பார்த்துக்க முடியும், சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டத்துலேயும் பார்த்துக்க முடியும். ரெண்டுலேயுமே சேம் வே தான், சேம் அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு tnpds.gov.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. tnpds.gov.in கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக கொடுத்துருக்காங்களா, NFSA அறிக்கைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமை உறுப்பினர்களின் தற்காலிக பட்டியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் முன்னுரிமை பட்டியலில் யார் நேம்லாம் அப்டேட் ஆகிருக்குதோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. காட்டப்பட்டுள்ள விவரங்கள் தமிழ்நாடு, அதாவது இப்போ இதில் நம்ம பார்க்க ஒரு லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 2021. ஸோ அது வரைக்கும் அப்டேட் பண்ண லிஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த மந்த்துக்குள்ள லிஸ்ட்டு தான், நியூ லிஸ்ட்டு தான். ஸோ இதில் பார்த்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா மாநில விவரம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா ஊருமே இருக்கும். ஸோ இதில் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னால், மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு 3 டாட் இருக்குமோ, அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே எனக்கு ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, நான் ஃபைண்டை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைண்ட் இன் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுறக்கு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வந்து என்ன சர்ச் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மாவட்டத்தை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மாவட்டம் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் என்னோடய மாவட்டத்தை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மாவட்டத்தை பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை அந்த ப்ளூ கலரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட தாலுகா வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தாலுகா பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுகாவும் வந்து ஷோ ஆகும். இப்போ உங்களோட மாவட்டத்தில் என்ன தாலுகா உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாத்தான்குளம் வட்டம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண உடனே இப்போ சாத்தான்குளம் தாலுகாவில் உள்ள எல்லா ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸும் வந்துடும். ரேஷன் கடையோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். கடையின் பொறுப்பாளரோட நேம், கடையின் பெயர், இந்த கடையின் பெயர்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கடையின் பெயர் அப்படின்னா கடைக்குன்னு ஒரு பெயர் இருக்காது, உங்களோட ஊர் என்னவோ அதான் கடையின் பெயர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரோட நேமு. ஸோ எல்லா ஊரோட நேமும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கடையின் பெயர்னு போட்டிருப்பாங்க. உங்களோட ஊர் என்னவோ அதை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் உங்களோட கடையின் பெயர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போது சாத்தான்குளம் வட்டத்தில் உள்ள எல்லா கடையோட லிஸ்ட்டும் இதில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நிறையா இருக்குது. நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபைண்டு அப்படின்னு எனக்கு வந்து சிஸ்டத்தில் இருக்குது. நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைண்ட் இன் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோலையும் F5 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ இதில் வந்து நான் என்னோட ஊரை வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். POO அப்படின்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஊர் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஊர் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு. ஊர் வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறத பட்சத்தில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கடையின் குறியீடு நம்பர் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ணணும்னா இப்போ நான் கிளிக் பண்ண ஊரில் எத்தனை கார்டு பார்த்திங்கன்னா முன்னுரிமை பட்டியலில் இருக்குதோ அத்தனை கார்டுமே இதில் வந்து ஷோ ஆகும். கார்டு நம்பர், அதில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட அட்டை வகை என்ன, அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களில் எத்தனை பேர் ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் ஷோ ஆயிரும். அந்த ஊரில்
எந்தெந்த அட்டைகள்லாம் முன்னுரிமை அட்டைகள் இருக்கோ அந்த அட்டை எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இதில் தான் நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன், 390 லிஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 390ல் என்னோட நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நீங்கள் இந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மின்னணு கார்டு என்னன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி காமிச்சிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் நேமு, அவரோட வயது, பாலினம், உறவு முறை எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்டை என்னன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்டை எண் உங்களோட என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட நேம்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட கார்டு பார்த்திங்கன்னா முன்னுரிமை பட்டியலில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். முன்னுரிமை பட்டியலில் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஸ்கீமுமே உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்தடையும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரலாம், என்னோட கார்டு இருக்குதா இல்லை அப்படிங்கிறத எப்படி நான் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கிறது. ஒன்றுமே இல்லை, இந்த இருக்கு இல்லையா? ஸோ இப்போது ஃபைண்ட் இன் பேஜ் இருக்கு இல்லையா? நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கார்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட கார்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த கார்டு நம்பரை இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க போனால், அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த கார்டோட நம்பர் வந்து கரெக்டாக இந்த வந்து ஷோ ஆயிரும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட கார்டு இருந்து நம்பர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட்டில் பார்க்கலாம்.